ஃப்ளார் லுக்கில் இருக்க ஒரு வால் ஹேங்கிங் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பென்சில் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு அந்த ஃபோல்ட் பண்ணோட மார்ஜின் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க, அப்படியே அவுட்லைனாக. இப்போ எடுத்தாச்சா, இப்போ நான் அந்த லைன் வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தால் நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இந்த மாதிரி தான், ஓகேவா? இப்போ வந்து அதை கார்னர் டு கார்னர் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் எகைன் திரும்பவும் மறுபடியும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணியாச்சா, இப்போ 3rd டைம் திரும்பவும் ஃபோல்ட் பண்ணணும். மொத்தம் 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ 3rd டைமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுட்டு கர்வாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது, ஆனால் இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கணும், ஆனால் எட்ஜ் வரைக்கும் போயிடக்கூடாது. இந்த பக்கம் இந்த மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அது கூடயே ஒட்டினா ரொம்ப ஒட்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் நான் திருப்பி வச்சுருக்க நல்ல வித்தியாசமாக இருக்குது, அதே மாதிரி திரும்பவும் கட் பண்ணிக்கணும், ஓகேவா? இதுவும் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் க்ளூ ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நடுவில் க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு இது இருக்கும்ல, அந்த ரெண்டாவதாக இருக்கிறத வந்து எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்க போகிறோம். ரெண்டாவதாக ஒரு காம்போ மாதிரி இருக்கும், அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் விட்டுறணும். இதை வந்து இந்த மாதிரி எடுத்து ஓட்டினா நமக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி சென்டரில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம். நான் வந்து ஸ்டோன் வந்து நம்மளே செஞ்ச பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பேப்பர் கப்லாம் நம்மளே செஞ்சது தான். ஸோ இதிலேருந்து ஒரு ஸ்டோன் எடுத்து நான் இந்த மாதிரி சென்டரில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வால் ஹேங்கிங்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.